தமிழகத்தில் 2 கட்சிகள் தான் ஜாம்பவான்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்று தானே தன் தலையில் மண்ணள்ளி கொட்டி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் போய்விட்டது. இப்போதும் சொல்கிறேன், அவர்கள் ஒன்றுபட்டால் அவர்களை வெல்ல முடியாது. இந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற சொல்றீங்க. ஆமா, நிச்சயமாக அவர்கள் ஒன்றுபட்டால். ஏன்னா அவர்களை வளர்த்தெடுத்தது, அவர்களுக்கு ஆணிவராக இருந்தது எம்ஜிஆர், ஜெயலலிதா. அவர்கள் நல்ல ஒரு பேஸ் போட்டு விட்டு போயிருக்காங்க. அந்த பேஸுக்கு மேல அடுக்கா கட்டுறது இவங்க கையில் தான் இருக்குது. இதுல அவங்க 3 பேரும் ஒன்று சேரலான்னு வந்தாலும் எடப்பாடியார் ஒன்று சேர மாட்டார். காரணம் என்னன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம். இதை நான் சொல்லலாம். சொல்லுங்க. சசிகலாவுக்கு இவர் என்ன செய்தார், ஓபிஎஸ்க்கு இவர் என்ன செய்தார், இது இப்ப எல்லாம் ஒன்றுபட்டுட்டா 2 பேரும் சேர்ந்து நமக்கு செஞ்சுட்டா. இப்போ எடப்பாடி சேர மாட்டாங்க. சேர்ந்தா நாம் என்ன விதைத்தோமோ அது விளைந்து விடும் என்கிற பயம் எடப்பாடி. ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆசைப்படுறீங்க சார். நான் அதாவது எல்லாம் ஒன்றுபட்டாதான் சார். ஏன் சொல்லட்டுங்களா, திமுக இப்போ எடப்பாடி அவர்களே நீங்க குற்றவாளி கூண்டில் ஏத்துறீங்க. குற்றவாளி கூண்டில் அல்ல, அவர்களுக்கு அதாவது அவர் தனி ஜாம்பவானா நிற்க பார்க்குறாரு. எம்ஜிஆர் தனியாக இருந்த போல ஜெயலலிதா தனியாக, நாமும் தனியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அது செல்லாது. காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் இறப்பிற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு போட்டியாக ஜானகியம்மா வராங்க. ஜானகியம்மா இருக்கிற வரலையும் இவங்க கொஞ்சம் தடுமாட்டமாக தான் இருந்தாங்க. ஒன்று சேர்ந்ததும் வென்று காட்டினாங்க. இன்றைக்கு அதே நிலை தான். இப்போ அன்னைக்கு ஒருத்தர் தான் எதிர்பார்த்தீங்கன்னு 3 பேர் பிரிஞ்சிருக்காங்க. வரலாறுல ஒன்றுபட்டால் வரலாறுல நடந்ததே நடக்கும், நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா அவருடைய வாக்கு எண்ணிக்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த 4 பேரோட வாக்கு எண்ணிக்கையும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களை விட அவங்க அதிகமாக இருப்பாங்க. அதான உண்மை. கூட்டணி போட வேணாம் சார், ஜெயலலிதா ஜெயிச்சிடலாம் சார் இவங்க.